வணக்கம் நண்பர்களே, துரோண அகாடமியிலிருந்து நான் உங்கள் நிறைமதி. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், அதாவது இந்திய அரசியலமைப்பு, இந்த டாபிக்ல இருந்து ஒரு 100 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை தான் நம்ம அனலைஸ் பண்ண போறோம். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா 2013ல இருந்து இப்போ வரைக்கும் நடந்த எக்ஸாம்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான் நம்ம அனலைஸ் பண்ண போறோம். இந்த ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கோம். சரிங்களா? பார்ட் 1ல பாத்தீங்கன்னா பகுதி 1ல இருந்து பகுதி 4A வரைக்கும், அதாவது அடிப்படை கடமைகள் வரைக்கும் நம்ம ஒரு 100 கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பார்ட் 1 வீடியோ வந்து போட்டாச்சு. ஸோ நீங்க அதை பார்க்கணும் அப்படின்னா டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க ஈஸியா வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த 100 கொஸ்டின் எதை பத்தினது, எந்த டாபிக்ல வரும் அப்படின்னா பார்ட் 5ல வரும். சரிங்களா? அதாவது மத்திய அரசாங்கம், சென்ட்ரல் கவர்மெண்ட், இந்த டாபிக்ல இருந்து ஒரு 100 கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போறோம். ஸ்கூல் புக்ஸ்ல பாத்தீங்கன்னா 12th பாலிட்டி புக்கும் 10th சோஷியல் புக்கும் இந்த மத்திய அரசாங்கம் ரிலேட்டடா படிச்சிருந்தாலே நம்ம இந்த 100 கொஸ்டினை ஈஸியா வந்து நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? இப்ப நம்ம 1 by 1 இந்த PYQ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் எந்த விதிகள் குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய வழிவகுக்கின்றது? அதாவது குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யறான விதிகள் எது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா விதி 56 சப்கிளாஸ் 1ல பி. சரிங்களா? அதுக்கப்புறம் 61 குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம். ஒருவேளை இந்த 56 1ல பி வந்து நமக்கு மறந்துச்சுனாலும் இந்த ஆர்டிகிள் எல்லாமே நம்ம கிளியரா வந்து படிச்சிருப்போம். 61 பதவி நீக்கம் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த செகண்ட் ஆர்டிகிள் வந்து 52 அப்படின்னு கொடுத்துருக்கோம். 52, 53, 58 இது வந்து புக்ல அப்படியே வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா? 52 வந்து குடியரசுத் தலைவர் பதவியை பத்தி சொல்லும். 53 குடியரசுடைய அதிகாரம். 58 குடியரசுத் தலைவருக்கான தகுதிகள், போட்டியிடுவதற்கான தகுதிகள் பத்தி சொல்லும். இது 3 ஆர்டிகிளுமே வந்து புக்ல டைரக்டா வந்து கொடுத்துருப்பாங்க. அப்ப நம்ம இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம ஈஸியா வந்து கெஸ் பண்ணிடலாம். சரிங்களா? செகண்ட் கொஸ்டின், இந்திய நாடாளுமன்றத்தில் மசோதாவை நிதி மசோதா அல்லது சாதாரண மசோதா என முடிவு செய்வது யார்? இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சபாநாயகர். இதுவும் புக்ல அப்படியே டைரக்டா வந்து கொடுத்திருப்பாங்க. தேர்ட் கொஸ்டின், தவறான கூற்றை தேர்வு செய்யவும். துணை ஜனாதிபதி மேலவையின் உறுப்பினராவதற்கு தகுதியுடையவர். அதாவது தவறான கூற்று தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அவர் வந்து மேலவை உறுப்பினர் ஆவதற்கு தகுதி இருந்தாருன்னா அந்த தேர்தலையே வந்து குடியரசு துணைத் தலைவர் வந்து போட்டியிட முடியும். சரிங்களா? துணை ஜனாதிபதி அப்படின்னாலும் துணை குடியரசுத் தலைவர்னாலும் ஒண்ணுதான். ஓகேங்களா? அரசியல் அமைப்பின்படி துணை ஜனாதிபதி ஜனாதிபதியாக செயல்படும் பட்சத்தில் துணை ஜனாதிபதிக்கு செலுத்த வேண்டிய சம்பளம், சலுகைகளையும் ஆகியவைகளை பெறுகிறார். அதாவது ஜனாதிபதி போஸ்டிங் வந்து காலியா இருக்கு. அப்ப துணை ஜனாதிபதி வந்து ஜனாதிபதியா வந்து தலைமை தாங்குறாங்க. அப்ப துணை ஜனாதிபதி ஜனாதிபதியா ஆயிட்டாங்க. அப்ப அந்த ஜனாதிபதியா இருக்கிறதுக்கு மட்டும்தான் சேலரி வந்து கொடுப்பாங்க. ஆல்ரெடி இருந்த துணை ஜனாதிபதியா இருந்த போஸ்டிங்க்கு சேலரி வந்து கொடுக்க மாட்டாங்க. இங்க அததான் வந்து சொல்றாங்க, துணை ஜனாதிபதிக்கு உண்டான சம்பளையும் சலுகையும் பெறுகிறார். அப்ப இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? இப்ப தவறான கூற்று எது? அப்ப செகண்ட் மட்டும். தேர்ட், ஃபோர்த் இங்க வந்து ஆப்ஷனை ஒன் டைம் நம்ம பார்த்துக்கணும். 1, 2, 3, 4 இப்படிதான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே வந்து 2 and 3, 3 and 4 அப்படின்னு கொடுத்துருந்தா நம்ம இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷன்லாம், நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் நம்ம படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. சரிங்களா? இது வந்து நம்ம புக்லயே வந்து இது கொடுத்துருப்பாங்க. ஸோ இதான் வந்து ஆன்சர். நம்ம ஈஸியா வந்து கெஸ் பண்ண முடியும். ஜனாதிபதியால் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை முடிவு செய்யப்படுகிறது. ஸோ இது வந்து கரெக்ட் தான். குடியரசுத் தலைவரின் கட்டுப்பாட்டில் அவசர கால நிதி இருக்கிறது. இதுவும் வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ ஆன்சர் வந்து செகண்ட். இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுகிறவர் குடியரசு துணைத் தலைவர், வைஸ் பிரசிடென்ட் தான். 5th கொஸ்டின், பிழையான கூற்றினை தேர்வு செய்க. பிழையான கூற்று, ராங் ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு கேக்குறாங்க. குடியரசுத் தலைவர் அரசாங்கத்தின் தலைவர் ஆவார். அரசின் தலைவர் தான் குடியரசுத் தலைவர். அரசாங்கத்தின் தலைவர் யாருன்னா பிரதமர். சரிங்களா? இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். பிரதமரே உண்மையான செயலாட்சியாளர்.
இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை பிரதமர் தேர்தலுடன் தொடர்புடையது. பிரதமர் வந்து மக்களால தான் தேர்ந்தெடுக்கப்படுறாரு, விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில தேர்ந்தெடுக்கப்படல. இது வந்து யாரோட ரிலேட் ஆகும் அப்படின்னா குடியரசுத் தலைவர். சரிங்களா? சோ இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். ஒன்றியத்தின் செயலாட்சி அதிகாரம் குடியரசுத் தலைவருடையது. எண்ணம் அது பெயரளவிலானது. மொத்த அதிகாரமும் குடியரசுத் தலைவருக்கு. ஆனா அது வந்து பெயரளவுல மட்டும்தான். உண்மையான அதிகாரம் வந்து பிரதமர் கையில தான் இருக்கு. சோ இது வந்து பெயரளவிலானது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா தான் கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல என்ன கொஸ்டின் என்ன கேக்குறாங்க? பிழையான கூற்று. அப்ப ராங் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேக்குறாங்க. 1 and 3. ஆப்ஷன் ஏ. 6th கொஸ்டின் தவறான கூற்றுகளை கண்டறிக அப்படின்னு கேக்குறாங்க. குடியரசுத் தலைவர் பாராளுமன்றத்தின் ஒரு அங்கம் ஆவார். இது வந்து கரெக்ட். பாராளுமன்றத்துல ஒரு அங்கமா இருப்பார். அவர் 2 பாராளுமன்ற அவைகளிலும் அமரலாம், விவாதத்தில் பங்கெடுக்கலாம். இதுவும் கரெக்ட் தான். குடியரசுத் தலைவர் பாராளுமன்றத்துல ஈரவையிலும் வந்து பங்கேற்கலாம், அவங்களோட விவாதத்திலையும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இது ரெண்டுமே வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். நீங்க கொஸ்டின் என்ன கேக்குறாங்க? தவறான கூற்று எது அப்படின்னு தான் கேக்குறாங்க. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். பாராளுமன்றம் இயற்றும் சட்டங்கள் போல முயற்சி மற்றும் வீச்சில் குடியரசுத் தலைவரும் அவசர சட்டங்கள் இயற்ற முடியாது. குடியரசுத் தலைவர் அவசர சட்டங்களை இயற்ற முடியும், இங்க வந்து முடியாது சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். பாராளுமன்றத்தின் 2 அவைகளும் அமர்வில் இல்லாத பொழுது குடியரசுத் தலைவர் அவசர சட்டம் இயற்ற முடியாது. இயற்ற முடியும். சரிங்களா? இங்க வந்து ராங்கா கொடுத்துருக்காங்க. அது 6 மாசத்துக்குள்ள பாராளுமன்றத்துல ஒப்புதல் பெறணும். சோ அது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் இல்லையா? கூட்டம் கூடாத போது, அதாவது ஈரவையிலும் கூடாத போது அவரோட அவசர சட்டம் பிறப்பிக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. சோ இது ராங்கான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னா சி அண்ட் டி. சரிங்களா? இதுவும் இங்க வந்து ராங்கா கொடுத்துருக்காங்க ஆன்சரு. சோ இது வந்து கரெக்ட் தான். இதுவும் வந்து ராங் தான். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. 7th கொஸ்டின் தவறான கூற்றினை காட்டுக. தவறான கூற்று எதுன்னு கேக்குறாங்க. இந்திய குடிமகனாக, அதாவது குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகள் என்னென்ன தகுதி இருக்கணும் குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு போட்டியிடுறதுக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன? இந்திய குடிமகனாக அல்லது குடிமகளாக இருத்தல் வேண்டும். ஆமா, இது கரெக்ட் தான். 40 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும். 40 வயதா? 35 வயது. சரிங்களா? சோ இதுதான் வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். நடுவண் அரசிலோ மாநில அரசிலோ அல்லது உள்ளாட்சி அமைப்புகளிலோ ஊதியம் பெறும் பதவியில் இருத்தல் கூடாது. சோ இது வந்து கரெக்ட் தான். ஊதியம் எந்த ஒரு ஆதாயமும் பெறக்கூடாது. மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதியினை பெற்றிருத்தல் வேண்டும். இது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். இங்க ராங் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் பி தான். துணை குடியரசுத் தலைவர் தான் மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதியை வந்து பெற்றிருக்க வேண்டும். சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இராணுவ குடியிருப்பு பகுதி வாரியத்தின் நிர்வாக அதிகாரியை நியமிப்பவர் இந்திய குடியரசுத் தலைவர். சோ இதுக்கும் வந்து இந்திய குடியரசுத் தலைவர் தான் வந்து நியமிப்பார். முக்கியமான பதவி எல்லாமே இந்திய குடியரசுத் தலைவர் தான். சரிங்களா? இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்திய தகவல் ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிப்பது யார்? பிரதமரின் கீழ் உள்ள அமைப்பு. இவர்தான் பிரதமர் தான் வந்து சூஸ் பண்ணி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்று அவர் தான் வந்து நியமிப்பார். சரிங்களா? குடியரசுத் தலைவர் மட்டும் வந்து நியமிக்க மாட்டாரு. இந்த மட்டும் வரும்பொழுது நம்ம ஒரு நிமிஷம் வந்து யோசிக்கணும். சரிங்களா? சோ இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியும் நியமிக்க முடியாது, உள்துறை அமைச்சரும் நியமிக்க முடியாது. அப்ப பிரதமரின் கீழுள்ள அமைப்பு. கீழுள்ள அமைப்புனா அமைச்சரவை. அவங்க கிட்ட வந்து கலந்து ஆலோசித்து இவங்களை நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அந்த பரிந்துரையை வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் தான் வந்து குடியரசுத் தலைவர் நியமிப்பாரு. குடியரசுத் தலைவர் மட்டும் போயிட்டு டைரக்டா கூப்பிட்டு நியமிக்க மாட்டாரு. சோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 10th கொஸ்டின் துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவரை பதவி நீக்கம் செய்யும் முறை யாது? அப்ப துணை குடியரசுத் தலைவர் வந்து குடியரசுத் தலைவரா செயல்படுறாரு. சரிங்களா? அப்ப குடியரசுத் தலைவர் ஆயிட்டாரு அவரு. அப்ப சேலரியும் வந்து குடியரசுத் தலைவருக்கு என்னவோ அதை வந்து கொடுப்பாங்க இல்லையா? அதே போலதான் பதவி நீக்கமும் ஒரே மாதிரிதான்.
சரிங்களா? இது வேற அது வேறன்னு கிடையாது. குடியரசுத் தலைவர் எப்படி பதவி நீக்கம் செய்வாங்களோ அதே மாதிரிதான் தற்காலிகமா குடியரசுத் தலைவர் நியமிக்கிறாங்க இல்லையா? அவருக்கும் அதே முறைதான். சோ குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய நிர்ணயிக்கப்பட்ட அதே முறை. சரிங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் 11வது. இந்திய குடியரசுத் தலைவரின் தடுப்பாணை அதிகாரத்தில் உள்ளடக்கி இருப்பது. தடுப்பாணை அப்படின்னா வீட்டோ பவர். அதாவது ஒரு மசோதா வந்து நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவர்களுடைய ஒப்புதலுக்கு வந்து அனுப்புறாங்க அப்படின்னா அவர் வந்து அதை தற்காலிகமா நிறுத்தி வைக்கலாம். இல்லைன்னா அவர் வந்து அதை அப்படியே பல காலம் வரைக்கும் அப்படியே கிடப்புலயே வந்து போடலாம். இல்லைன்னா வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். சோ இந்த அதிகாரம், இந்த 3 அதிகாரமே குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. பாக்கெட் தடுப்பாணை, அதாவது காலம் ஃபுல்லா அவர் வந்து அதை பாக்கெட்லயே வந்து போட்டு வச்சிருப்பாரு. அதை வந்து எடுக்கவே மாட்டாரு. அப்ப அந்த மசோதா வந்து பல காலம் வந்து கிடப்புலயே வந்து போட்டுருவாங்க. அதான் பாக்கெட் தடுப்பாணை. சரிங்களா? முழுமையான தடுப்பாணை அப்படின்னா அது வந்து அந்த மசோதாவையே கேன்சல் பண்ணிடுவாங்க. இந்த அதிகாரமும் குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. இடைநீக்க தடுப்பாணை, ஒரு சில காலத்துக்கு மட்டும் அந்த மசோதாவை அப்படியே வச்சிருப்பாரு. இல்லைன்னா பரிசீலனைக்காக திரும்ப வந்து அனுப்புவார். அது வந்து 3rd. சரிங்களா? இடைநீக்க தடுப்பாணை. இந்த 3 அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. ஆப்ஷன் ஏ 1, 2, 3 மட்டும்தான். தகுதி வாய்ந்த தடுப்பாணை, இந்த தகுதி இருக்கணும் இதுக்கு, இந்த மசோதாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஸ்டாப் பண்ணி வைக்க முடியாது. அதை எதுவும் செய்ய முடியாது. இது மாதிரி ஒரு தடுப்பாணையே வந்து கிடையாது. சரிங்களா? 1, 2 and 3 மட்டும்தான் குடியரசுத் தலைவருக்கு உரியது. 12th கொஸ்டின். இந்திய ஜனாதிபதி அதிகாரத்தில் எது அல்லது எவை சரியானவை? அதாவது குடியரசுத் தலைவருடைய அதிகாரத்துல எதெல்லாம் வந்து கரெக்ட் அப்படின்னு கேக்குறாங்க. குடியரசுத் தலைவரின் முன் பரிந்துரையுடன் மட்டுமே பண மசோதாக்களை நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும். இது வந்து நம்ம 12th புக்லயே வந்து டைரக்டாவே கொடுத்திருப்பாங்க. இது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். நாட்டின் நிதிநிலை தன்மை அல்லது கடன் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் போது குடியரசுத் தலைவர் நிதி அவசர நிலையை அறிவிக்க முடியும். ஆர்டிகிள் 380. 360. இதை வந்து அவசர நிலையை, இந்த நிதி அவசர நிலையை பிறப்பிக்க முடியும். ஸோ இதுவும் வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். 3rd வந்து குடியரசுத் தலைவர் தனது அலுவலகத்தின் அதிகாரங்கள் மற்றும் கடமைகளை பயன்படுத்துவதற்கு எந்த ஒரு நீதிமன்றத்தின் முன் பொறுப்பாளி அல்ல. யாருக்கு வந்து பதில் சொல்லணும் பொறுப்பு வந்து குடியரசுத் தலைவருக்கு கிடையாது. ஸோ அவரோட வேலையை அவர் வந்து பார்ப்பாரு. இது இவங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படின்றது கிடையாது. இது 3rd ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகத்திற்கு குடியரசுத் தலைவர் பொறுப்பானவர். ஸோ யூனியன் பிரதேசத்துக்கும் குடியரசுத் தலைவர் பொறுப்பானவர் தான். இதுவும் வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 13. குடியரசுத் தலைவரின் தடுப்பு முறை ஆணை பற்றிய வாக்கியங்களை கவனிக்கவும். தடுப்பு முறை ஆணை அதாவது அந்த மசோதா ரிலேட்டடா. சரிங்களா? சாதாரண மசோதாக்களை உறுதி செய்தல், நிராகரித்தல், திருப்புதல் கூடும். அதாவது சாதாரண மசோதாவை வந்து திருப்பி அனுப்பலாம் அல்லது நிராகரிக்கலாம், பரிசீலனைக்காக திருப்பி அனுப்பலாம். ஸோ இந்த சாதாரண மசோதாக்கு இதை வந்து பயன்படுத்தலாம். இந்த ரூல்ஸை வந்து பயன்படுத்தலாம். யாரு? குடியரசுத் தலைவர். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். பண மசோதாவை உறுதி செய்தல், நிராகரித்தல் கூடும், ஆனால் திருப்புதல் கூடாது. ஏன்னா பண மசோதா வந்து ஈரவையிலையும் வந்து உறுதி செய்யப்பட்டு, அதாவது ஈரவையிலையும் வந்து அந்த வாக்கு எண்ணப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுதான் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவாங்க. சரிங்களா? சோ அதை வந்து திருப்பியும் வந்து பண மசோதாவை அனுப்ப முடியாது. சோ இது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். திருப்புதல் கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அரசியலமைப்பு சட்ட திருத்தம், அரசியலமைப்பு ஏதாச்சும் வந்து திருத்தம் கொண்டு வராங்க, அந்த மசோதாவை வந்து குடியரசுத் தலைவர் உறுதி செய்யலாம், நிராகரித்தல் அல்லது திருப்புதல் கூடும். திருப்பி வந்து அனுப்புற உரிமை இருக்கு அப்படின்னு வந்து இங்க சொல்லியிருக்கிறாங்க. அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவை ஒருபோதும் திருப்பி அனுப்ப முடியாது. ஏன்னா அது வந்து சிறப்பு பெரும்பான்மையில ஈரவையில் நிறைவேற்றப்பட்டு அனுப்புறதுனால அதை வந்து திருப்பி அனுப்ப முடியாது. இங்க திருப்பி அனுப்ப முடியும், திருப்புதல் கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரிட்டன் வந்து கிடையாது. இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். சரிங்களா?
அப்ப 1 and 2 தான் கரெக்ட். 14th கொஸ்டின். இந்திய தேர்தல் முறைகளில் ஒற்றை மாற்று வாக்கு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள் யார் யாரு? குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், மாநிலங்களவை உறுப்பினர்களின் தேர்தல் முறை. ஸோ இவங்க எல்லாமே மறைமுக தேர்தல் மூலமா ஒற்றை மாற்று வாக்கு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ இதை நம்ம புக்லயே வந்து படிச்சிருப்போம் இல்லையா? 15th கொஸ்டின். குடியரசுத் தலைவரின் மன்னிப்பு அளிக்கும் அதிகாரம் பற்றிய கூற்றுகளை கருதவும். குடியரசுத் தலைவருடைய மன்னிப்பு அளிக்கும் அதிகாரம் ஆர்டிகிள் 72 தான் மன்னிப்பு அளிக்கும் அதிகாரம் பத்தி சொல்லுது. இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் இந்த விவகாரத்தினை மேல்முறையீட்டு நீதிமன்றமாக செயல்படுத்துகிறார். மேல்முறையீட்டு நீதிமன்றமா செயல்படுத்துறது இவர் வந்து ஒரு ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவர் கிடையாது. இந்த மன்னிப்பு அளிக்கும் அதிகாரம் வந்து அவருக்கு வந்து ஒரு சிறப்பான அதிகாரம். அவ்வளவுதான். அவருடைய விருப்பப்படி செயல்படுத்தலாம், இல்லைன்னா செயல்படுத்தாமையும் போலாம். ஸோ மேல்முறையீட்டு நீதிமன்றமா செயல்படுத்துகிறார். இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? அவரின் அதிகாரம் நீதிமன்றத்தின் அதிகாரத்திற்கு அப்பாற்பட்டது இல்லை. நீதிமன்றத்துடைய அதிகாரத்திற்கு அப்பாற்பட்டதுதான் சொல்லியிருக்கணும். சரிங்களா? ஏன்னா இவர் வந்து இப்ப ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, நீதிமன்றம் போல குடியரசு இது வந்து ஒரு அவருக்கான ஒரு விருப்பமான அதிகாரம் தான், சிறப்பான அதிகாரம் தான் கொடுத்துருக்காங்க. அதை வந்து யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணாம போலாம். ஆனா நீதிமன்றத்தோட இதை ரிலேட் பண்ணக்கூடாது. சரிங்களா? அப்பாற்பட்டதுதான். ஆனா இங்க அப்பாற்பட்டது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் ஒரு 2 டைம் வந்து படிச்சு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். தேர்ட் ஸ்டேட்மெண்ட். குடியரசுத் தலைவர் கருணை மனு கோருவோருக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது கருணை மனு கோருவோருக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தயவு செஞ்சு எங்களுக்கு இந்த தண்டனையை வந்து ரிலீஸ் பண்ணுங்க, எப்படியாச்சும் நீங்க மரண தண்டனையில இருந்து எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னா அப்படி வந்து கேட்கும்போது அது குடியரசுத் தலைவருடைய விருப்பமான அதிகாரம் தான். ஸோ அவர் வந்து இதை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியம்லாம் அவருக்கு கிடையாது. சரிங்களா? அதை பயன்படுத்தலாம், பயன்படுத்தாமையும் போகலாம். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. மன்னிப்பளிவு அதிகாரம் என்பது அடிப்படையில் அவருடைய சிறப்பதிகாரம் ஆகும். ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷலான அதிகாரம் தான். தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட். ஓகேங்களா? ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் 16. கீழ்கண்ட கூற்றுகளை கருதவும் தவறான கூற்றுகளை கண்டறியவும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன? தவறான கூற்று அப்படின்னு கேட்கிறாங்க. சட்டமன்றம் இயற்றிய மசோதாவுக்கும் குடியரசுத் தலைவர் தன்னுடைய இசைவை தர அரசியலமைப்பு சட்டம் ஒரு எல்லையை வலியுறுத்துகிறது. அதாவது சட்டமன்றத்துல இயற்றின ஒரு மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் வந்து அனுமதி தரணும், தரக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு எல்லையும் வந்து இருக்கு. இதுக்கு வந்து அனுமதி தரணும், வந்து அனுமதி தரக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு எல்லையை வந்து இருக்கு. ஸோ அதன்படிதான் அவர் வந்து செயல்படுவார். ஸோ இது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். விதி 143 சட்ட உறுப்பு 143 குடியரசுத் தலைவர் நிறுத்தி வைத்திருக்கும் மசோதா பற்றி உச்சநீதிமன்றத்திடம் ஆலோசிக்கலாம். இது எல்லாருக்குமே இந்த ஆர்டிகல் தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? உச்சநீதிமன்றத்துடைய ஆலோசனையை பெறலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா. யாருக்கு? குடியரசுத் தலைவருக்கு. ஸோ இது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட். பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்கள் இயற்றிய மசோதாக்கள் மீது குடியரசுத் தலைவர் ஒரே மாதிரியான அதிகாரத்தை கொண்டிருக்கிறார். பாராளுமன்றம், சட்டமன்றம் ஒரு சில நேரம் சட்டமன்றத்துல இயற்றின அதிகாரத்தை வந்து ஸ்டாப் பண்ணி கூட வைக்கலாம். ஒரே மாதிரி ரெண்டுத்துக்குமே அதாவது ஈக்குவல் அதிகாரம் வந்து கொண்டிருக்கல. ஸோ இது வந்து மாறுபடும். ஸோ இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். பாராளுமன்றம் இயற்றிய மசோதா மீது குடியரசுத் தலைவர் கால வரையின்றி ஒப்புதல் தராமல் வைத்திருக்க முடியாது. ஒப்புதல் தராமல் வைத்திருக்க முடியாது. ஒரு சில மசோதாக்கு வந்து ஒப்புதல் தராம வச்சிருக்கலாம். ஸோ அதுக்கும் வந்து குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் இருக்கு. இங்க வைத்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ராங். ஆன்சர் பார்த்தீங்கன்னா தவறானது கேட்டிருக்கிறாங்க. 3 and 4. 17 தவறாக பொருத்தப்பட்டுள்ளது. விதி 361
நீதிமன்றத்தில் குடியரசுத் தலைவருக்கு எதிரான குற்றவியல் நடவடிக்கைகளில் இருந்து பாதுகாப்பை பெறுகிறார். இது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஒருவேளை நம்ம 361 படிக்கல அப்படின்னாலும் நெக்ஸ்ட் நம்ம இருக்கிற ரூல்ஸை வந்து பார்ப்போம். அதுல ஏதாச்சும் நமக்கு தெரியுதா அப்படின்னு வந்து ஒன் டைம் ரீசெக் பண்ணிக்கணும். ஸோ இதை வந்து இதையே போட்டு இது நமக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட கூடாது. சரிங்களா? நெக்ஸ்ட் ரூல்ஸ் வந்து 352 தேசிய நெருக்கடி நிலை பிரகடனம். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது 386 மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி. இது வந்து கரெக்ட். இது 360 நிதி ஆணையம் கொடுத்திருக்காங்க. இது நிதி ஆணையம் கிடையாது, நிதி நெருக்கடி நிலை. நிதி ஆணையம் வந்து விதி 280 ஆர்டிகிள் 280 தான் நிதி ஆணையம் பத்தி சொல்லும். சரிங்களா? ஸோ இது மூணுமே நமக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ இதுதான் வந்து ராங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியா இந்த ஆன்சர் வந்து போட்டு போயிட்டே இருக்கலாம். அப்ப 361 வந்து கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடலாம். சரிங்களா? இப்ப ஆன்சர் என்ன? 4 மட்டும் தான் தப்பு. தவறாக பொருத்தப்பட்டுள்ளது 4. சப்போஸ் இங்க 1 and 4 கொடுத்துருந்தா தான் நம்ம கன்ஃபியூஸ் ஆகணும். சரிங்களா? அப்ப 4 மட்டும் தான் இந்த ஆப்ஷன்லயே கொடுத்துருக்கான். அப்ப 4 மட்டும் ராங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடலாம். கொஸ்டின் நம்பர் 18 ராஜ்யசபையின் அதாவது மேலவை அல்லது மாநிலங்களவையுடைய தலைவர் யார்? துணை குடியரசுத் தலைவர், வைஸ் பிரசிடென்ட். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 19 கீழ்காண்பவற்றில் எது குடியரசுத் தலைவர் ஆவதற்கான தகுதி கிடையாது? இது தகுதி கிடையாது. 35 வயது நிறைவு செய்தவராக இருக்க வேண்டும். இது கரெக்ட். மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதியினை பெற்றிருக்க வேண்டும். இங்க வந்து குடியரசுத் தலைவர் தான் சொல்லியிருக்கிறாங்க, துணை குடியரசுத் தலைவர் சொல்லல. சோ குடியரசுத் தலைவர் வந்து மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதியை தான் பெற்றிருக்கணும். மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதி வந்து துணை குடியரசுத் தலைவர் தான் பெற்றிருக்கணும். சரிங்களா? சோ இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து இந்திய குடிமகனா இருக்கணும், ஆதாயம் தரும் பதவி எதுவும் வைக்கக்கூடாது. இது எல்லாமே கரெக்ட் தான். கொஸ்டின் நம்பர் 20 நெருக்கடி நிலையில் இந்திய அரசியல் அமைப்பு கூட்டாட்சியிலிருந்து ஒற்றை ஆட்சிக்கு மாற நெருக்கடி நிலையில் அப்ப இந்திய அரசியலமைப்பு கூட்டாட்சியிலிருந்து ஒற்றை ஆட்சிக்கு மாற இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் தேவையில்லை. சோ அப்ப வந்து சட்ட திருத்தம் வந்து தேவையில்லை. சரிங்களா? சோ இது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். அப்ப நெருக்கடி நிலையின் போது ஒரு ஆட்சி தான் வந்து நடக்கும். ஏன்னா மாநில அரசாங்கமும் எதுவும் வந்து பண்ண முடியாது. அப்ப மத்திய அரசாங்கம் சொல்றதுதான் வந்து கேட்டாகும். அதுக்கான சட்ட திருத்தம் எதுவும் வந்து சட்ட திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் வந்து கிடையாது. ஓகேங்களா? முறையான அரசியலமைப்பு சட்ட திருத்தம் தேவை. இது வந்து ராங். அப்படி தேவையே கிடையாது. மாநில அரசுகள் ஒத்துக்கொள்ள வேண்டும். மாநில அரசு ஒத்துக்கொள்றதுக்கு இங்க இடமே வந்து கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நெருக்கடி டைம்ல எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா மொத்த அதிகாரம் வந்து மத்திய அரசாங்கம் கையில தான் வந்துரும். சரிங்களா? பாராளுமன்றம், மாநில சட்டமன்றங்கள் சேர்ந்து ஒத்துக்கொள்ள வேண்டும். அப்ப மாநில சட்டமன்றம் சொல்றது எதுவுமே வந்து இங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. விதி 21 சாரிப்பா கொஸ்டின் நம்பர் 21 டேஷ் பங்கு பெரும்பான்மையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவதன் மூலமாக புதிதாக ஒரு அகில இந்திய பணியை உருவாக்கும் அதிகாரம் மாநிலங்களவைக்கு உள்ளது. மாநிலங்களவையுடைய சிறப்பே வந்து அகில இந்திய பணி அகில இந்திய பணியை உருவாக்கும் அதிகாரம் மாநிலங்களவைக்கு இருக்கு. இதை வந்து எவ்வளவு பெரும்பான்மை பெற்றிருக்கணும், அந்த தீர்மானம் எவ்வளவு பெரும்பான்மை பெற்றிருந்தா அதை வந்து சட்டமா வந்து கொண்டு வருவாங்க அப்படின்னா 2/3 மூன்றுல 2 பங்கு பெரும்பான்மை வந்து பெற்றிருந்தா அது வந்து சட்டமாகும், நிறைவேற்றப்படும். சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 22 இந்திய ஒன்றியத்தின் பாதுகாப்பு படைகளின் மீதான உயர்தனி ஆணை அதிகாரம் யாரிடம் உச்சமைந்திருக்கிறது? பாதுகாப்பு படை அப்படின்னாலே நமக்கு குடியரசுத் தலைவர் தான் ஞாபகம் வரணும். ஏன்னா முப்படைகளின் தலைமை தளபதியாக குடியரசுத் தலைவர் செயல்படுகிறார் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அப்ப இந்த பாதுகாப்பு படை ரிலேட்டடா கொஸ்டின் கேட்டாலே குடியரசுத் தலைவர் தான் அதிக அதிகாரம் பெற்றவர் குடியரசுத் தலைவர். சரிங்களா? தனியான உயர் அதிகாரம் பெற்றிருக்கிறாரு. அப்ப குடியரசுத் தலைவரிடம் இருக்கிறது. நெக்ஸ்ட் 23 விதி 53
எதை பத்தி சொல்லுது? குடியரசுத் தலைவருடைய நிர்வாகம், அதாவது அதிகாரம். மத்திய அரசின் இந்தியாவின் நிர்வாக அதிகாரம் குடியரசுத் தலைவரிடம் உள்ளது. இது 53. 352 நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தேசிய அவசர நிலை. இது 76 அட்டார்னி ஜெனரல் இந்திய தலைமை வழக்கறிஞர் நியமனம். இது 75 பிரதமர் நியமனம். அப்ப 3142 ஆப்ஷன் பி. 24 கீழ்காணப்படும் வாக்கியங்கள் குடியரசுத் தலைவரின் தேர்தல் குறித்தது. இதில் எது தவறான வாக்கியம் என்று கண்டுபிடிக்கவும். குடியரசுத் தலைவர் தேர்தல் ரிலேட்டடா இதுல எது தவறா கொடுத்திருக்காங்க? அப்ப அவர் இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். ஆமா, இந்திய குடிமகனாக இருக்கணும். பாராளுமன்றத்தின் ஈரவைகளின் உறுப்பினர்களால் மட்டும் தேர்ந்தெடுக்கப்படுவார். அதாவது ஈரவைகளின் உறுப்பினர்களால கிடையாது, ஈரவை உறுப்பினர்களால் மட்டும் தேர்ந்தெடுக்கப்படுவார். மாநில சட்டமன்றங்கள்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களும் வந்து இதுல பங்கேற்பாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம 2 யூனியன் பிரதேசங்களுடைய சட்டமன்றங்கள்ல இருந்தும் குடியரசுத் தலைவர் தேர்தலில் பங்கேற்பாங்க. நியமன உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் தேர்தலில் பங்கேற்க மாட்டாங்க. சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஷன் பி தான் வந்து ராங்கான ஸ்டேட்மெண்ட். எவ்விதமான லாபகரமான தொழிலும் இல்லாமை, ஆதாயம் தரும் பதவியில இருக்கக்கூடாது. தேர்தல் கல்லூரி தேர்வு செய்கிறது. எலக்ட்ரோரல் காலேஜ் தேர்வு குழு தான் வந்து இவர் வந்து தேர்வு செய்யறாங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தான் வருவாங்க இந்த லிஸ்ட்ல. சரிங்களா? சோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ராங் ஸ்டேட்மெண்ட். இதுல வந்து கரெக்ட் பார்க்கும்போது பி. 25 நிதி மசோதா ஜனாதிபதியின் பரிந்துரையின்றி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும். குடியரசுத் தலைவருடைய பரிந்துரையின்றி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படாது. அவருடைய ஒப்புதல் பெற்ற பின்னரே நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்வாங்க. சோ இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். இந்திய நிதி ஆணையம் ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகிறது. இது வந்து கரெக்ட். ஜனாதிபதி நியமிப்பார். மேற்கூறியவற்றில் எது சரியானது? அப்ப சரியானது வந்து ஆப்ஷன் பி 2 மட்டும். 26 இந்திய குடியரசுத் தலைவர் எதன் மீது ரத்து செய்கின்ற அதிகாரத்தை கொண்டிருக்கிறார்? இதெல்லாம் வந்து ரத்து செய்யலாம். சாதாரண மசோதா மீது வந்து ரத்து செய்யலாம், அதுக்கு அதிகாரம் இருக்கு. நிதி மசோதாவை ரத்து செய்ய முடியாது. அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவையும் குடியரசுத் தலைவரால் ரத்து செய்ய முடியாது. மாநில சட்டமன்றங்கள் இயற்றப்பட்ட மசோதாவையும் ரத்து செய்யலாம். சரிங்களா? அதுக்கு அதிகாரம் குடியரசுத் தலைவர்கிட்ட இருக்கு. என்ன கேக்குறாங்க? ரத்து செய்கின்ற அதிகாரம் இது 1 and 4. அப்ப ஆப்ஷன் ஏ. 27 எந்த விதிகள் ஜனாதிபதி மற்றும் பிரதம மந்திரியின் உறவுகளை விவரிக்கின்றன? ஜனாதிபதி குடியரசுத் தலைவரும் பிரதமரும் ரிலேட்டடா இருக்கிற ஆர்டிகிள்ஸ் வந்து கேக்குறாங்க. இது 74, 75, 78. இது என்ன? இப்ப நம்ம ஆப்ஷனை ஒரு கோத்ரூ பண்ணுவோம். 74, 75, 74, 75. இங்கேயும் பாருங்க, எல்லா இடத்துலயும் 74, 75. ஸோ இது எல்லா இடத்துலயும் வர்றதுனால 74, 75 குடியரசுத் தலைவர் பத்தியும் பிரதமரை பற்றியும் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியா வந்து கெஸ் பண்ணலாம். மீதி இருக்கிற ஒரு ஆர்டிக்கிளை வச்சுதான் இது எல்லாத்தையும் வந்து நம்ம பார்க்க போறோம். இது 85 என்ன சொல்லுது? மக்களவையை கலைக்கிறத பத்தி சொல்லுது. 51 வந்து சர்வதேச அமைதி பத்தி சொல்லும் இல்லையா? 79 என்ன சொல்லுது? பாராளுமன்றம் ஈரவையை பத்தி சொல்லும். அதாவது 79ல இருந்து 122 வரைக்கும் பாராளுமன்றம் பத்தி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ இதை வச்சு இது ரிலேட் ஆகாது அப்படின்னு நம்ம இந்த 3 ஆப்ஷனை வந்து பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப 78 என்ன அப்படின்னா எதை பத்தி சொல்லுது? நிர்வாகம் ரிலேட்டடா ஏதாச்சும் வந்து முடிவு எடுக்கிறாரு அப்படின்னா பிரதமர் வந்து அமைச்சரவையுடைய ஆலோசனைப்படி குடியரசுத் தலைவருக்கு தெரிவிப்பாரு. அது வந்து 78. ஸோ இது நம்ம இந்த 3 வந்து நம்ம புக்லயே வந்து கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்திருந்தாலே நமக்கு ஈஸியா வந்து இதுக்கு ஆன்சர் வந்து கிடைச்சிட்டு இருக்கும். சரிங்களா? அப்ப ஆப்ஷன் ஏ. 28 என்ன சொல்லுது? கீழ்கண்ட கூற்றை கருதவும்.
சரியான விடையை கண்டறிக. அப்ப கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேக்குறாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாராளுமன்ற அரசாங்க முறையை நிறுவியுள்ளது. இது வந்து கரெக்ட். பிரதமர் அரசாங்கத்தின் தலைவர். அப்ப அரசின் தலைவர் தான் குடியரசுத் தலைவர். அரசாங்கத்தின் தலைவர் பிரதமர். இது வந்து கரெக்ட். குடியரசுத் தலைவர் அரசாங்கத்தின் தலைவர். அரசாங்கத்தின் தலைவர் பிரதமர் மட்டும்தான். ஸோ குடியரசுத் தலைவர் அரசின் தலைவர். ஸோ இது வந்து ராங். குடியரசுத் தலைவர் உண்மையான செயலாட்சி அதிகாரம் கொண்டவர். இது ராங் ஸ்டேட்மெண்ட். உண்மையான செயலாட்சி அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? பிரதமர் கையில இருக்கு. பெயர் அளவுல மட்டும்தான் குடியரசுத் தலைவர்கிட்ட இருக்கு. அப்ப ஆன்சர் வந்து சரியான விடை எது? 1 and 2. 29. எந்த அரசியலமைப்பு விதி நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடர் இல்லாத போது குடியரசுத் தலைவர் அவசர சட்டங்களை இயற்ற வழிவகுக்கின்றது? விதி 123. ஆர்டிகல் 123. 30. குடியரசுத் தலைவர் அதிகாரம் தொடர்பான எந்த வாதம் தவறு என கருதப்படுகிறது? குடியரசுத் தலைவர் 2 அவையிலும் உரை நிகழ்த்த முடியும். கரெக்ட். குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தின் 2 அவைகளுக்கும் செய்திகளை அனுப்ப முடியும். அதுக்கும் வந்து குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் இருக்கு. நாடாளுமன்ற கூட்டத்தொடரை குடியரசுத் தலைவர் தலைமை தாங்கி நடத்த முடியும். இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். ஏன் அப்படின்னா கூட்டத்துக்கு தலைமை தாங்குபவர் சபாநாயகர். அழைப்பு விடுப்பவர் கூட்டத்துக்கு வந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு விடுப்பவர் மட்டும்தான் குடியரசுத் தலைவர். ஓகேங்களா? மாநிலங்களவையின் கூட்டம் நடத்தவும் மற்றும் ஒத்திவைக்கவும் குடியரசுத் தலைவரால் முடியும். இது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இங்க ராங் எது அப்படின்னா ஆப்ஷன் சி. 31. கீழ்வருவனவற்றுள் எது அல்லது எவை கேபினெட்டை குறித்து உண்மையானது அல்லது உண்மையானவை? கேபினெட் அப்படின்னா மத்திய அமைச்சரவையை பத்தி சொல்லுது. அதை பத்தி எது கரெக்ட் அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், சட்டமன்றத்திற்கு நிர்வாகிகளின் பொறுப்பினை கேபினெட் அமைப்பு வலியுறுத்துகிறது. ஸோ சட்டமன்றத்துக்கு நிர்வாகிகளுடைய பொறுப்பு வந்து கேபினெட் அமைச்சரவை கிட்ட தான் இருக்கு. ஸோ இது வந்து கரெக்ட். கேபினெட் என்பது பிரதம மந்திரி மற்றும் முக்கியமான துறைகளை கொண்ட மூத்த அமைச்சர்களை கொண்டதாகும். இது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். பிரதம மந்திரி கேபினெட்டின் தலைவர். அப்ப அமைச்சரவையுடைய தலைவர் பிரதமர் தான். ஸோ 3 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் டி. 32. இந்திய அரசியலமைப்பின் பின்வரும் எந்த விதி தேசிய நலன் கருதி பாராளுமன்றம் மாநில பட்டியலில் உள்ள ஒரு அதிகாரத்தை எடுத்து சட்டம் இயற்றலாம்? பாராளுமன்றம் மாநில பட்டியல்ல சட்டம் இயற்ற முடியும். ஸோ அந்த ஆர்டிகல் வந்து 249. இது புக்லயே வந்து கொடுத்துருப்பாங்க. இது 33. பிரதம மந்திரி அலுவலகத்தை பற்றிய பின்வரும் சுற்றலில் எவை சரியானவை அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட், பிரதம மந்திரியின் அனைத்து பொறுப்புகளையும் செய்வதற்கு உதவி செய்தல். இது வந்து கரெக்ட். பிரதமருடைய அலுவலகம் ரிலேட்டடா குடியரசுத் தலைவர் ஆளுநர்கள் மற்றும் வெளிநாட்டு பிரதிநிதிகளிடம் தொடர்பினை பராமரித்தல். ஸோ இதுவும் வந்து கரெக்ட் தான். அமைச்சகங்களுக்கு இடையே உள்ள சிக்கல்களை தீர்த்து வைத்தல். சிக்கல்களை தீர்த்து வைக்கிறதா பிரதமர் மந்திரியுடைய அலுவலகத்துடைய ஒர்க் கிடையாது. ஸோ இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். 1 and 2 தான் வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அதாவது பிரதமருடைய அலுவலகம் ரிலேட்டடா ஒர்க் ரிலேட்டடா இது வந்து புக்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கு நம்ம ஈஸியாவே ஆன்சர் பண்ண முடியும். 34. இந்திய பிரதமரை நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர். அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி மையத்தின் தலைவர் பிரதமர். 36. நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் தொடர்பாக எவை சரியல்ல, அதாவது எது ராங் அப்படின்னு கேக்குறாங்க. நாடாளுமன்றம் 3 விதமான அவசர நிலை பிரகடனத்தை அனுமதிக்கலாம். இது வந்து கரெக்ட். நாடாளுமன்றம் மாநில சட்ட மேலவையை நீக்க முடியாது. கண்டிப்பா நீக்க முடியும். சரிங்களா? இதுதான் வந்து ராங். அப்ப என்ன கேக்குறாங்க, எது சரியில்லை அது வந்து கேக்குறாங்க. ஆப்ஷன் பி தான். மாநிலங்களின் எல்லைகளை மாற்ற முடியும். உயர்நீதிமன்றத்தை 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஏற்படுத்தலாம். இது எல்லாமே அவருடைய அதிகாரம் தான். பாராளுமன்றத்துடைய அதிகாரங்கள்ல இருக்கு. ராங்னு பார்க்கும்போது ஆப்ஷன் பி தான். 37. கூற்று, அமைச்சர்கள் குழு ஒட்டுமொத்த மக்களவைக்கு பொறுப்புடையவர்கள். இது வந்து கரெக்ட். அமைச்சர்களை பிரதமரின் ஆலோசனையின் பேரில் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். இதுவும் வந்து கரெக்ட். ஆனா கூற்றுக்கான சரியான காரணமா அப்படின்னு பார்க்கும்போது ராங்.
அமைச்சர்கள் குழு ஒட்டுமொத்த மக்களவைக்கு பொறுப்புடையவர்கள். ஏன் பொறுப்புடையவர்கள் அப்படின்னு தான் வந்து காரணத்துல சொல்லியிருக்கணும். இது வந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு பதிலா. ஸோ இது வந்து ரெண்டுமே கரெக்ட் தான். ஏ மற்றும் ஆர் சரி. சரியான விளக்கம் ஆகாது. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 78வது சரத்தின் கீழ் பிரதமரின் கடமையாக சொல்லப்படுவது அமைச்சரவையின் அனைத்து முடிவுகளையும் குடியரசுத் தலைவருக்கு தெரிவித்தல். ஸோ இது வந்து கரெக்ட். 78வது விதி. ஆல்ரெடி இதையே வந்து ஆப்ஷன்ல வச்சு ஒரு கொஸ்டினா வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இது ஆப்ஷன் ஏ. ஏ தான் இதோடைய ஆன்சர். பாராளுமன்றத்துக்கு தெரிவிக்கிறது, உச்சநீதிமன்றம், சிஏஜி கிட்ட தெரிவிக்கிறது, இதெல்லாம் வந்து ஆர்டிகல் 78ல வராது. 39. நாடாளுமன்ற அமைச்சரவை நீடிப்பது இவரது ஆளுமையால். யார் வந்து ஒழுங்கா வந்து ஆட்சி அதிகாரம் பண்றாங்க? பிரதமர் தான் வந்து குடியரசுத் தலைவன் பேர்ல ஆட்சி அதிகாரம் பண்ணுவாரு. இவர் வந்து ஒழுங்கா செயல்பட்டாதான் அமைச்சரவை வந்து நீடிக்கும் நாடாளுமன்றத்துல. இல்லைன்னா வந்து கலைச்சிருவாங்க. அப்ப ஆப்ஷன் ஏ. 40. மத்திய அமைச்சரவை தொடர்பாக பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. இந்திய அரசியலமைப்பு விதி 74வது அமைச்சரவையை விளக்குகிறது. 74வது அமைச்சரவையை விளக்குகிறது. விதி 74 அமைச்சரவை விளக்குகிறது. இது வந்து கரெக்ட். சரிங்களா? கூட்டு பொறுப்பை பெற்றிருக்கவில்லை. கூட்டு பொறுப்பு ஒட்டுமொத்த அமைச்சரவையும் வந்து மக்களவைக்கு கூட்டு பொறுப்பு. ஸோ இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1 மட்டும் சரியானது. ஆப்ஷன் ஏ. 41. எது பாராளுமன்ற அரசாங்க முறையில் நிர்வாகத்துறைக்கு கூட்டு பொறுப்பாக திகழ்கிறது? பாராளுமன்றம் நிர்வாகத்துறைக்கு கூட்டு பொறுப்பாக திகழ்வது பாராளுமன்றத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் அல்லது பாராளுமன்றம். ஓகேங்களா? இங்க வந்து அமைச்சரவை அப்படின்னு கொடுத்துருக்கா, நம்ம அதை தான் வந்து செலக்ட் பண்ண போறோம். இங்க வெறும் பிரதமர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பாராளுமன்றத்தை தான் வந்து சூஸ் பண்ணணும். 42. பாராளுமன்ற அரசாங்க முறையில் அமைச்சரவையின் உறுப்பினர்கள் யாருக்கு கூட்டு பொறுப்பு உடையவர்கள்? பாராளுமன்றத்திற்கு. இதையே வந்து எத்தனை கொஸ்டினா வந்து கேட்டுக்கிறாங்க பாருங்க. 3 கொஸ்டின்ல அதையே வந்து ட்விஸ்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணி கேட்டுக்கிறாங்க. 43. கூற்று பண மசோதா பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் அறிமுகப்படுத்தப்படுகிறது. இரு அவைகளிலும் அறிமுகப்படுத்தணும் அப்படின்றது கிடையாது. மக்களவையில மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும். ஒப்புதல் பெறதுக்கு மட்டும்தான் பாராளுமன்றத்துல போவாங்க. சரிங்களா? காரணம் பாராளுமன்றத்தின் கீழ் சபை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பாகும். இது வந்து சரிதான். ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்கிறது வந்து ராங். ஸோ நம்ம ஆப்ஷன்ல பார்க்கும்போது ஏ தவறு, ஆர் என்பது சரி. ஓகேங்களா? 44. இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர்கள் எட்வின் ஹெட்யன்ஸ் மற்றும் ஹெட்பர்ட் பேக்கர். ஸோ இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கொஸ்டின் 44. 45 என்ன? கீழ் சொல்லப்பட்ட இந்திய அரசியலமைப்பில் பண மசோதா என்ற சொல் எந்த விதியில் வரையறையப்பட்டுள்ளது? பண மசோதா ஆர்டிகிள் 110 பண மசோதா பத்தி சொல்லுது. 46. அரசியலமைப்பின் எந்த விதி இந்திய குடியரசுத் தலைவருக்கு லோக்சபாவில் அதாவது மக்களவையில் ஆங்கிலோ இந்தியன் சமுதாயத்தை சார்ந்த 2 உறுப்பினர்களை நியமிக்க அதிகாரம் அளிக்கிறது? விதி 331. இது புக்லயே அப்படியே டைரக்டா கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். குழுவின் முக்கிய பணி என்பது டேஷ் குழுவின் முக்கிய பணி என்பது இந்திய அரசாங்க செலவுக்காக பாராளுமன்றத்தால் ஒதுக்கப்பட்ட நிதிகளை ஆய்வு செய்வதாகும். பொது கணக்கு குழு அரசாங்க செலவுக்காக. சரிங்களா? அப்ப பொது கணக்கு குழுல இருந்து தான் வந்து நிதியை ஒதுக்கீடு செய்வாங்க. இது வந்து கொஞ்சம் ட்விஸ்டடான கொஸ்டின் தான். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? 47. 48 வந்து சரியான கூற்றை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட், மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கு 30 வயதுக்கு குறைவாக இருத்தல் வேண்டும். மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கு 30 வயது கிடையாது. ஸோ இங்க வந்து பார்த்தோம்னா 30 வயதுக்கு குறைவாக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்ப 20, 25, 28 அது மாதிரி வந்து இங்க மீன் பண்றாங்க. 30 வயதுக்கு
குறைவாக இருத்தல் வேண்டும் சொல்லியிருக்காங்க. 30 வயது குறைவாக இருத்தல் கூடாது தான் சொல்லியிருக்கணும். இங்க வேண்டும். அப்ப 30 வயதுக்கு கீழ போகக்கூடாது. 30 வயதுக்கு அதிகமா தான் இருக்கணும். அதுதான் வந்து கரெக்ட்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ இது இங்க குடுத்திருக்கிறது வந்து ராங். மாநிலங்களவை உறுப்பினர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். டைரக்ட்டா வந்து தேர்ந்தெடுக்கப்படல. மறைமுகமா தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ இது வந்து ராங். இலக்கியம், அறிவியல், கலை, சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறந்த அறிவு மற்றும் அனுபவம் பெற்ற 12 நபர்களை மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். இது நம்ம நெறைய டைம் படிச்சிருப்போம். சரிங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு தெரியும். மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 250. ஸோ இது வந்து கரெக்ட். கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க? சரியான கூற்று. அப்ப 3 அண்ட் 4 தான் ரைட் ஸ்டேட்மெண்ட். 49 மக்களவையை பற்றி கீழ்வருவனவற்றுள் எது அல்லது எவை சரியானது அல்லது சரியானவை? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மக்களவை பொதுவாக இந்திய பாராளுமன்றத்தின் கீழவை என்று அழைக்கப்படுகிறது. இது வந்து கரெக்ட். மக்களவை உறுப்பினர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஸோ இது வந்து கரெக்ட் தான். 44 சட்ட திருத்தத்தால் மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 545ஆக உயர்த்தியது. ஸோ இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். 525ல இருந்து 545ஆ வந்து மாத்தின சட்ட திருத்தம் வந்து 31வது சட்ட திருத்தம் 1973. சரிங்களா? இத நோட் பண்ணிக்கோங்க. அப்ப ஆப்ஷன் 1 அண்ட் 2 தான் வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இது வந்து ராங். இத வந்து நோட் பண்ணிக்கோங்க. 31வது சட்ட திருத்தம் 1973ல 525ல இருந்து 545 உறுப்பினரோட எண்ணிக்கையை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. 50வது கொஸ்டின். கீழ்க்கண்ட நாடாளுமன்ற கூட்டத்தொடர்களில் எது அல்லது எவை தவறானவை? அப்ப குளிர்கால கூட்டத்தொடர். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட்ஜெட் கூட்டத்தொடர் பிப்ரவரி டு மே FM. மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை டு செப்டம்பர். குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் டு ஜனவரியா? ஜனவரி வந்து கிடையாது. இது வந்து ராங். குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் டு டிசம்பர். ஸோ இதுதான் வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் சி. 51 மாநிலங்களவையில் ஜனாதிபதியால் எத்தனை உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்படுகின்றனர்? 12 உறுப்பினர்கள். சரிங்களா? 52 கூற்று. ஒன்றிய அமைச்சரவை அதாவது மத்திய அமைச்சரவை விரும்பினால் கூட்டு ஆட்சி அமைப்பை ஒற்றை ஆட்சியாய் மாற்றிவிட முடியும். அப்படிலாம் வந்து ஒற்றை ஆட்சி முறையா வந்து மாற்றிவிட முடியாது. மத்திய அமைச்சரவை விரும்பினால் அவங்க லைக் பண்ணாலாம் மாற்ற முடியாது. சரிங்களா? ஸோ இது வந்து ராங்கு. மாநிலங்களின் மீது செயல்படுத்தத்தக்க பல்திறப்பட்ட அதிகாரங்களை ஒன்றிய அரசு கைவசம் பெற்றுள்ளது. ஒரு சில அதிகாரங்களும் வந்து இப்ப வந்து பொதுப்பட்டியல சட்டம் இயற்றுறாங்க. அதையே நம்ம எடுத்துப்போமே. பொதுப்பட்டியல்ல வந்து மத்திய அரசு சட்டம் இயற்றலாம், மாநில அரசு சட்டம் இயற்றலாம். அதுல வந்து 2 பேருக்கு வந்து சட்டம் இயற்றும்போது மத்திய அரசுக்கும், மாநில அரசுக்கும் இடையே வந்து கருத்து வேறுபாடு வந்துச்சு அப்படின்னா, அப்ப மத்திய அரசு சொல்றது தான் வந்து இறுதியா வந்து ஃபைன் பண்ணுவாங்க. இறுதியா வந்து ஃபைனல் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அப்ப நெறைய ஒரு சில அதிகாரமும் மத்திய அரசுக்கு இருக்கு. மாநிலங்கள் மீது செயல்படுத்த. ஸோ இது வந்து கரெக்ட்டு. ஆனா ஏ வந்து தவறு. ஏ தவறு, ஆர் சரி. 53 சபாநாயகரால் பாராளுமன்ற அமர்வினை முடிவுக்கு கொண்டு வருதல். ஸோ அந்த அமர்வு கூட்டம் போடுறாங்க இல்லையா? அத வந்து முடிவுக்கு கொண்டு வருதல் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆப்ஷன்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் வராது. ஒத்திவைப்பு, அழைப்பு, கலைக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த கொஸ்டினோட ரிலேட் ஆகாதுன்னு நம்ம பார்க்கும்போதே தெரியும். இப்ப முடிவுக்கு கொண்டு வருதல் தான் கரெக்ட். 54 ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் கொண்டவர் மக்களவை சபாநாயகர். 55 கூற்று. துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவை கூட்டங்களுக்கு தலைமை ஏற்கிறார். மாநிலங்களவை கூட்டங்களுக்கு தலைமை ஏற்கிறார். ஸோ இது வந்து கரெக்ட். காரணம் அவர் மாநிலங்கள் அவையினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். தலைமை ஏற்கிறாருக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டவருக்கும் எந்தவித ரிலேஷனும் வந்து கிடையாது. ஸோ இது வந்து ரிலேட் ஆகாது. சரிங்களா? அப்ப இங்க என்ன சொல்லியிருக்கணும்? இதனாலதான் வந்து தலைமை ஏத்துக்கிறாரு. ஸோ இங்க வந்து இதனால தேர்ந்தெடுக்கப்பட்டதை வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ராங் ரீசன்.
சரிங்களா? அப்ப ஏ சரி, ஆர் தவறு. 56 லோக்சபாவில் நம்பிக்கையில்லா தீர்மானம் அறிமுகப்படுத்த தேவையான ஆதரவு 50 உறுப்பினர்கள் வந்து சொன்னாலே, இத வந்து மக்களவைய வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து கொண்டு வர முடியும். அறிமுகப்படுத்துறதுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு தான். சரிங்களா? 56. 57 சட்டமன்ற மேலவையை உருவாக்கவும், நீக்கவுமான அதிகாரம் யாரிடம் உள்ளது? அப்ப நாடாளுமன்றம் அல்லது பாராளுமன்றத்துக்கு தான் இந்த அதிகாரம் வந்து இருக்கு. ஸோ குடியரசு துணைத் தலைவருக்கோ, மாநில சட்டமன்றத்துக்கோ, குடியரசுத் தலைவருக்கோ இந்த அதிகாரம் வந்து கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் 58 மாநிலங்களவை பற்றிய பின்வரும் சொற்றொடர்களில் எவை சரியானவை? இது ஒரு நிரந்தரமான அவை, மாநிலங்களவை. ஸோ இது வந்து கரெக்ட். ஒவ்வொரு 2ஆம் ஆண்டின் முடிவிலும் 3இல் 1 பங்கு உறுப்பினர்கள் ஓய்வு பெறுகின்றனர். ஸோ இதுவும் வந்து கரெக்ட். இவை இந்த அவையின் நிலையற்ற தன்மையை குறிக்கிறது. நிலையற்ற தன்மை இல்ல, ஒரு நிரந்தரமான அவை நம்ம ஃபர்ஸ்டே வந்து பார்த்துட்டோம். ஸோ இது வந்து நிலையற்றது கிடையாது. இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். அப்ப ஆப்ஷன் பி 1 and 2 தான் வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். நிரந்தரம் அதாவது நிலையற்ற தன்மையை குறிப்பது வந்து எந்த அவை அப்படின்னா மக்களவை தான். ஸோ அது வந்து நிரந்தரமான அவை வந்து மக்களவை கிடையாது. நிரந்தரமான அவை மாநிலங்களவை மட்டும்தான். 59 இது வந்து ஒரு ட்விஸ்டடான கொஸ்டின் தான். அமெரிக்க ஐக்கிய நாடுகள், அதாவது நாடுகள் பேரை கொடுத்துட்டாங்க. அந்த நாடாளுமன்றத்தோட பேர் என்ன? இதுல நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சது என்ன? பிரிட்டன் நமக்கு தெரியும். பிரிட்டன் வந்து பாராளுமன்றம். அமெரிக்க ஐக்கிய நாடுகள் வந்து காங்கிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜப்பான் வந்து டயட். இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஜப்பான்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஸ்லிம்மா தான் இருப்பாங்க. அப்ப அவங்க டயட்டை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? ஜப்பான் டயட். டென்மார்க் வந்து போல் கட்டிங். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோம்னா 4123. 4123. ஆப்ஷன் பி. 60 பண மசோதா ரிலேட்டடா வந்து சொல்லியிருக்கிறாங்க. எவை சரியானவை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. மாநிலங்களவையில் இதை அறிமுகப்படுத்த முடியாது. ஸோ இதை வந்து மக்களவையில அறிமுகப்படுத்த நிறைவேற்றப்பட்டு மாநிலங்களுடைய ஒப்புதலுக்காக தான் வந்து அனுப்புவாங்க. ஸோ இது வந்து கரெக்ட். சபாநாயகரால் சான்றளிக்கப்பட வேண்டும். இதுவும் வந்து கரெக்ட் தான். ரூல்ஸ்ல இருக்கு. மாநிலங்களவையால் திருத்தப்படலாம். மாநிலங்களவையால எந்த ஒரு திருத்தமும் வந்து கொண்டு வர முடியாது. அவங்களுடைய ஒப்புதல் எல்லாமே வந்து இது நிறைவேற்றப்படும். ஸோ அந்த அதிகாரம் இருக்கு. மாநிலங்களவையால் திருத்தப்படலாம் அப்படின்றது ராங். குடியரசுத் தலைவர் தாமதமின்றி ஒப்புதல் அளிக்க வேண்டும். தாமதமின்றி, அதாவது ரொம்ப வந்து லேட் பண்ணக்கூடாது. ஏன்னா இது பண மசோதா அப்படின்றதால லேட் பண்ணக்கூடாது. ஸோ இதுவும் வந்து கரெக்ட். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1 to 4. ஆப்ஷன் பி. 61 மாநிலங்களவை பண மசோதாவை எவ்வளவு காலம் வரை தாமதப்படுத்தலாம்? 14 நாட்கள் மட்டும் தான் தாமதப்படுத்த முடியும். அதுக்கப்புறம் வந்து லேட் பண்ணாங்க அப்படின்னா அவருடைய ஒப்புதல் பெறாமலேயே வந்து அது வந்து சட்டமாயிடும். 62 கீழ்கண்டவற்றுள் பாராளுமன்ற முறையில் இல்லாதது எது? பெரும்பான்மை கொண்ட கட்சியின் ஆட்சி தான் வந்து ஆட்சியை வந்து அமைப்பாங்க. இது வந்து கரெக்ட். பிரதமருடைய தலைமையில தான் நடைபெறும். கீழவையை கலைக்கும் அதிகாரமும் இருக்கு பாராளுமன்றத்துல. ஒற்றை தலைமை, ஒரு தலைமை வந்து கிடையாது. சோ கூட்டாட்சி தான். சரிங்களா? ஒற்றை தலைமை அப்படின்றது இங்க கிடையாது. இல்லாதது, பாராளுமன்ற முறையில் இல்லாதது ஒற்றை தலைமை. 63 பின்வரும் பொறுப்பாளர்களுள் யார் கீழவை மற்றும் மேலவையின் செயலகத்தை கட்டுப்படுத்தி தலைமையேற்று வழிநடத்தி செல்கின்றனர்? கீழவையும் மேலவையும் தலைமை தாங்குறவங்க யாரு? கீழவையில் சபாநாயகர், மேலவையின் தலைவர் முறையாக. சோ இது வந்து கீழவையில சபாநாயகர், மேலவையில குடியரசு துணைத் தலைவர் வருவாங்க. சோ இங்க துணை ஜனாதிபதி அப்படின்னு கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணிருப்பாங்க. இதை நம்ம கரெக்டா வந்து பார்க்கணும். 64 சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிதி விவகாரங்கள் தவிர அனைத்து துறைகளிலும் சம அதிகாரம் மற்றும் சம உரிமை அனுபவிக்கின்றன. எல்லா துறைகளிலும் சம அதிகாரம், சம உரிமை இரு அவைக்கும் வந்து கிடையாது. சரிங்களா? சோ இது வந்து
ராங் ஸ்டேட்மெண்ட். ராஜ்யசபாவில் பண மசோதாவை அறிமுகப்படுத்த முடியாது. இது வந்து கரெக்ட். ஒப்புதல் மட்டும் தான் பெற முடியும். ராஜ்யசபாவில் வருடாந்திர நிதிநிலை அறிக்கையை விவாதிக்கலாம். ஆனால் மானிய கோரிக்கைகளில் வாக்களிக்கும் அதிகாரம் இல்லை. ஸோ இது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 2 and 3 தான் வந்து கரெக்ட். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நிதி விவகாரங்கள் தவிர அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து கரெக்ட் தான். சரிங்களா? ஏன் அப்படின்னா நிதி விவகாரங்களிட மக்களவையில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஒப்புதல் பெறதுக்கு மட்டும்தான் மாநிலங்களவையில் மாநிலங்களில் ஒப்புதல் பெறுவாங்க. ஸோ இது வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ நான் தான் வந்து ராங்காக சொல்லிட்டேன். இங்க ஆன்சர் கீழே கொடுத்துருக்கிறது வந்து இது தப்பு தான். ஸோ ஆப்ஷன் டி 1 and 2 and 3 வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். 65 புதிய அகில இந்திய பணியினை டேஷால் உருவாக்க இயலும். பாராளுமன்ற சட்டத்தின் மூலம் தான் உருவாக்க இயலும். மாநிலங்களவை தீர்மானத்தின் மூலம் அப்படின்னா மாநிலங்களவையுடைய ஒப்புதல் பெற்ற பின்ன உடனே வந்து சட்டம் ஆயிடாது. யாரால உருவாக்க முடியும்? பாராளுமன்றத்துல ஈரவையிலும் ஒப்புதல் பெற்ற பின்னர் தான். சரிங்களா? மாநிலங்களவையில நிறைவேற்றப்பட்டாலும் அந்த சட்டத்தை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க பாராளுமன்றத்துல சட்டத்தின் மூலமா தான் உருவாக்க முடியும். சரிங்களா? இங்க வந்து மாநிலங்களவை தீர்மானம் கொண்டு வந்தா மட்டும் போதாது. அப்ப ஒப்புதல் வந்து பெறணும். அதனாலதான் பாராளுமன்றம் இங்க வந்து நம்ம மென்ஷன் பண்றோம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து இங்க வரும். ஆன்சரா வரும். 66 கூற்று இந்திய பாராளுமன்றத்தின் நிரந்தர சபையாக மாநிலங்களவை கருதப்படுகிறது. இது வந்து கரெக்ட். மாநிலங்களவை உறுப்பினர்கள் மாநிலங்களின் பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள். மக்களின் பிரதிநிதிகளாக அல்ல. ஸோ இது வந்து கரெக்ட் தான். சரிங்களா? ஆனா நிரந்தர சபையாக மாநிலங்களவை கருதப்படுகிறது. ஏன் நிரந்தர சபையாக கருதப்படுகிறது அப்படின்றதுதான் காரணமா இங்க வந்து சொல்லியிருக்கோம். ஆனா அதுக்கு பதிலாக இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே சரிதான். ஆனா கரெக்டான விளக்கம் வந்து கிடையாது. ஆப்ஷன் டி. 67 கீழ் சொல்லப்பட்டுள்ளவற்றுள் இந்திய பாராளுமன்றத்தின் இறையாண்மைக்கு உள்ள வரம்புகள் என்ன உச்சபட்ச அதிகாரம் பெற்றிருக்கு இந்திய பாராளுமன்றம்? ஸோ அது எதெல்லாம் வரும் அப்படின்னா அடிப்படை உரிமைகள் வரும், நீதி புனராய்வு, கூட்டாட்சி, எழுதப்பட்ட அரசியலமைப்பு. ஸோ இது நாளத்துல எதுவுமே வந்து ராங்கா வந்து கிடையாது. ஆப்ஷன் டி. இது எல்லாமே இந்திய பாராளுமன்றமானது பெற்றிருக்கு. 68 கீழ்காணும் கருத்துகளில் எந்த ஒன்று பண மசோதாக்கள் பற்றி தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பண மசோதாக்களின் அறிமுகமானது பாராளுமன்ற இரு அவைகளில் ஏதேனும் ஓர் அவையின் அறிமுகம் செய்யப்படும். ஏதேனும் ஓர் அவையில் கிடையாது, மக்களவையில தான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை வச்சே நம்ம இது வந்து ராங் அப்படின்னு வந்து ஈஸியா சொல்லிடலாம். பண மசோதா சாதாரண மசோதாவா என்று முடிவு செய்பவர் மக்களவை சபாநாயகர். பண மசோதாவை பொறுத்தவரை மாநிலங்களவை 14 நாட்களுக்குள் திருப்பி அனுப்பி வைக்க வேண்டும். ஸோ இதுவும் வந்து கரெக்ட். பண மசோதாவை பொறுத்தவரை குடியரசுத் தலைவர் மறுபரிசீலனைக்கு மக்களவைக்கு மசோதாவை திருப்பி அனுப்ப இயலாது. ஸோ திரும்பவும் வந்து மறுபரிசீலனை பண்ணணும்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்ப முடியாது. ஸோ இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது நம்ம ஆன்சர் மட்டும் படிச்சுட்டு போயிடக்கூடாது. இருக்கிற ஆப்ஷனையும் நம்ம பார்க்கணும். சரிங்களா? அதுல இருந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் நம்ம ஈஸியா வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதையே வந்து அந்த இன்ஃபர்மேஷனே வச்சு இன்னொரு புதுசா வந்து கொஸ்டின் கேட்கும்போது நம்ம ஈஸியா அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதனாலதான் பேலன்ஸ் இருக்கிற ஆப்ஷன் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. 69 பின்வருவனவற்றில் எது மக்களவை கூட்டத்தொடர் அல்ல? கோடை கால கூட்டத்தொடர் அப்படின்னு ஒரு கூட்டத்தொடரே இல்லை. ஸோ ஆப்ஷன் பி. 70 நீதி புனராய்வு அதிகாரம் இதனுடன் தொடர்புடையதாகும். அரசியலமைப்பு சார்ந்த விவகாரங்களில் குடியரசுத் தலைவருக்கு அறிவுரை வழங்குதல். ஸோ இதனுடன் தொடர்புடையது கிடையாது. அரசியல் அமைப்பிற்கு எதிரான
நாடாளுமன்ற கூட்டங்கள் அரசியல் அமைப்பிற்கு முரணானவை என அறிவித்தல். இது வந்து கரெக்ட். இப்போ நாடாளுமன்றத்துல ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னா, அத வந்து ஆ மறு ஆய்வு யார் பண்ணுவாங்க? அப்ப அந்த நீதி புலனாய்வு அதிகாரத்த பயன்படுத்தி ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து முரணானது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பாங்க இல்லையா? அந்த மறு ஆய்வு பண்ணி. ஸோ இதுக்கு தான் வந்து இதனுடன் தொடர்புடையதான் நீதி புலனாய்வு அதிகாரம். இதுக்கு தான் வந்து யூஸ் பண்ண முடியும். ஆப்ஷன் பி தான் வந்து ஆன்சர். நீதித்துறையின் அமைப்பினை சீராய்வு செய்தல். நீதித்துறையுடைய அமைப்ப வந்து சீராய்வு பண்றதுக்கு கிடையாது. அதாவது ஏதாச்சும் ப்ராப்ளம் நடக்கும்போது பாராளுமன்றத்துல சட்டங்கள் இயற்றும்போது ப்ராப்ளம் வரும்போது அத வந்து மறு ஆய்வு பண்ணலாம். ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து இது ரிலேட் ஆகும். சரிங்களா? சட்டத்தின் ஆட்சியை பாதுகாக்கும் சட்டங்களை கொண்டு வருதல். புதுசா வந்து சட்டங்கள கொண்டு வர்றதுக்கு இத வந்து நீதி புலனாய்வு அதிகாரத்த யூஸ் பண்ண மாட்டாங்க. 71 கீழ்வரும் வாக்கியங்களை கவனிக்கவும். மேற்கூறிய வாக்கியங்களுள் எவை சரியானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டான ஸ்டேட்மெண்ட். உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி மீண்டும் உச்சநீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றலாம். இது வந்து கரெக்ட். தேவை ஏற்பட்டால் உச்சநீதிமன்றம் இந்தியாவின் எந்த பகுதியிலிருந்தும் செயல்படலாம். இதுவும் வந்து கரெக்ட். விதி 144 உச்சநீதிமன்றத்தின் ஆலோசனை அதிகாரங்களை கையாள்கிறது. ஸோ உச்சநீதிமன்றம் ஆலோசனையை குடியரசுத் தலைவர் பெறலாம். 143 படி. சரிங்களா? 144 கொடுத்துட்டாங்க. இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். ஆட்கொணர்வு நீதி பேராணை அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு மட்டுமே உண்டு. உச்சநீதிமன்றத்துக்கு மட்டுமே கிடையாது, உயர்நீதிமன்றத்துக்கும் உண்டு. ஸோ இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1 and 2 ரைட் ஸ்டேட்மெண்ட். இது 72. சாரி, கொஸ்டின் நம்பர் 72. எது அல்லது எவை சுதந்திரமான நீதித்துறையின் பார்வைக்கு உட்பட்டது? நீதிபதிகள் பாதுகாப்பாக பணியாற்றுதல் மற்றும் ஊதியம் பெறுதல். ஸோ இது வந்து சுதந்திரமான நீதித்துறை. எந்தவித கட்டுப்பாடும் வந்து அவங்களுக்கு கிடையாது. அதுதான் வந்து ஃப்ரீடமா இருப்பாங்க. அதான் சுதந்திரமான நீதித்துறை அப்படின்னு சொல்றாங்க. நீதிபதிகள் குடியரசுத் தலைவரால் தகுதியின் அடிப்படையில் நியமிக்கப்படுதல். ஸோ இது வந்து கரெக்ட். அவருடைய தகுதியின் அடிப்படையில் நியமிப்பாங்க. நீதிபதிகளுக்கான ஊதியம் மற்றும் உதவித்தொகைகள் இந்தியாவின் தொகுப்பு நிதியிலிருந்து கொடுக்கப்படுதல். ஸோ இந்தியாவுடைய தொகுப்பு நிதியிலிருந்து தான் கொடுப்பாங்க. ஸோ இதுவும் வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் டி. குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகளை யாரும் வகிக்காத ஒரு சூழலில் குடியரசுத் தலைவராக பதவி வகித்த இந்திய தலைமை நீதிபதி யார்? நீதிபதி ஹிதயதுல்லா. ஆப்ஷன் பி. இது எல்லாமே வந்து இந்த கொஸ்டின் வந்து புக்ல அப்படியே வந்து டைரக்டா கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? 74 அடிப்படை உரிமைகளின் காவலன் இந்திய உச்ச நீதிமன்றம். 75 கீழ்கண்ட எந்த அதிகார வரம்பின் மூலம் இரு மாநிலங்களிலேயான பிரச்சனைகளை உச்ச நீதிமன்றம் தீர்க்க வழிவகை செய்கிறது? எந்த அதிகார வரம்பின் மூலம் இரு மாநிலங்களுக்கிடையேயான பிரச்சனைகளை உச்ச நீதிமன்றம் தீர்க்க வழிவகை செய்கிறது? முதன்மை அதிகார வரம்பு. இங்க வந்து நம்ம ஆப்ஷனை பார்க்கணும். நீதி மறு ஆய்வு அப்படின்னா இப்ப ஏதாச்சும் ஒரு சட்டம் கொண்டு வராங்க, அது வந்து ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை மறு ஆய்வு பண்ணலாம். ஸோ இங்க வந்து பிரச்சனைகள் இரு மாநிலங்களுக்கு இடையேயான பிரச்சனைகள், அப்ப வந்து அது முதன்மை அதிகார வரம்புல தான் வரும். ஆலோசனை அதிகார வரம்பு, அப்ப மாநிலங்களுக்கு இடையேயான பிரச்சனைகளை உச்சநீதிமன்றம் ஆலோசனை பண்ணலாமா? ஸோ அப்படின்றது இந்த ஆலோசனை அப்படின்றதுக்கான இடமே வந்து கிடையாது. மேல்முறையீட்டு அதிகார வரம்பு. ஸோ ஒரு உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுக்குறாங்க, அது வந்து ராங்கா இருந்தது அப்படின்னா தான் மேல்முறையீடுக்கு போவாங்க. அப்ப இது ஒரு முதன்மையான ப்ராப்ளமா தான் இதை பார்ப்பாங்க. அப்ப முதன்மை அதிகாரம் வரம்பு. சரிங்களா? ஏன்னா இரு மாநிலங்களுக்கு இடையேயான பிரச்சனைகள். ஸோ ஆப்ஷன் பி. 76 சரியான பொருத்தத்தை தேர்வு செய்க. சட்டப்பிரிவு 226 உயர்நீதிமன்றம் பற்றியது. 32 உச்ச நீதிமன்றம். விதி 40 அடிப்படை உரிமை கிடையாது. ஸோ 51A அடிப்படை கடமைகள் பற்றியது. அரசு நெறிமுறை கோட்பாடுன்றது இது வந்து பார்ட் 3. பார்ட் 4 தான் வந்து அரசு நெறிமுறை கோட்பாடு பற்றியது. ஸோ ஆன்சர் வந்து 1 and 2 தான் வந்து கரெக்ட். சரிங்களா? 77
நீதி புனராய்வு பற்றிய கீழ்காணப்படும் வாக்கியங்கள் எது அல்லது எவை சரியானவை? நீதி புனராய்வு கோட்பாடு யூகே தோன்றியது மற்றும் உருவாக்கப்பட்டது. யுனைடெட் கிங்டம். யூகேனா இங்கிலாந்து, அங்கிருந்துலாம் வந்து இது இதை வந்து எடுக்கல. சரிங்களா? நீதி புனராய்வு அமெரிக்கால இருந்து, யுஎஸ்ஏல இருந்து தான் எடுக்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு நீதித்துறைக்கு நீதி புனராய்வு அதிகாரத்தை வழங்குகிறது. இது வந்து கரெக்ட். நீதி புனராய்வு அதிகாரத்தை அரசியலமைப்பு திருத்தம் மூலம் குறைக்க முடியாது. சோ அதை வந்து குறைக்கவே முடியாது. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 2 and 3 வந்து கரெக்ட். 78 இந்திய உச்சநீதிமன்றத்தை குறித்த சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். உச்சநீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பை நிலைநிறுத்தும் அமைப்பு ஆகும். இது வந்து கரெக்ட். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் 72 வயது வரை பதவியில் இருப்பார். 65 வயது வரை. இந்திய நீதித்துறை ஒற்றை படிநிலை நீதிமன்ற அமைப்பை கொண்டது. சோ ஒற்றை படிநிலை தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் உச்ச நீதிமன்றம், அதுக்கு கீழே வந்து உயர் நீதிமன்றம், அதுக்கு கீழே வந்து கீழ்நிலை நீதிமன்றம். ஸோ இவங்க எல்லாருமே வந்து உச்ச நீதிமன்றத்தை தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. சரிங்களா? அதன்படி தான் வந்து எல்லாமே வந்து நடக்கும். அப்ப உச்ச நீதிமன்றத்தை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ ஒற்றை படிநிலை நீதிமன்ற அமைப்பு. இந்திய உச்ச நீதிமன்றம் 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தொடங்கப்பட்டது. ஸோ இது வந்து கரெக்ட். இதுவும் கரெக்ட். ஃபர்ஸ்ட் கரெக்ட். 1, 3, 4 ஆப்ஷன் டி. 79 சட்டப்பிரிவுகளில் எந்த சட்டப்பிரிவு உயர்நீதிமன்றத்துக்கு பேராணைகளை பிறப்பிக்க அதிகாரம் அளிக்கின்றது? விதி 32 மற்றும் 226. 32 உச்ச நீதிமன்றம், 226 உயர் நீதிமன்றம். 80 கீழ்காணப்படும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதிகளில் உச்சநீதிமன்றத்தை குறிப்பவை யாவை? உச்சநீதிமன்றம் ஆர்டிகிள் வந்து 124 to 147 வரைக்கும். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 81 உச்சநீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது 65. 82 உச்சநீதிமன்றம் இந்திய குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்க கடமைப்பட்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பின் எந்த ஷரத்து இதனை குறிப்பிடுகிறது? விதி 143 தான் வந்து ஆலோசனை வழங்குறதுக்கு முடிவெடுக்குது. 83 இந்திய ஜனாதிபதி நேர்முக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இப்ப மறைமுக தேர்தல் தான் வரும். சரிங்களா? சோ இது வந்து ராங். இந்திய ஜனாதிபதி பெயரளவில் அரசின் தலைவர். சோ இது வந்து கரெக்ட். ஆப்ஷன் பி. 84 உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் அதன் பிற நீதிபதிகளை நியமனம் செய்கின்றவர் குடியரசுத் தலைவர். உச்சநீதிமன்ற நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் யாருடைய ஆலோசனையின் பேரில் நியமிக்கிறார்? சோ தலைமை நீதிபதிகள் தலைமையிலான நீதிபதிகள் குழு. அப்ப தலைமை நீதிபதிகள் மூத்த நீதிபதிகள் குழு அவங்களும் வந்து இருப்பாங்க. சரிங்களா? சோ ஆப்ஷன் பி. 86 எது அல்லது எவை உச்சநீதிமன்ற நீதிபதியாக தேவையற்றது? இப்ப தேவையற்றது எது? இந்திய குடிமகனாக இருக்கணும், 1 அல்லது அதற்கு மேற்பட்ட உயர்நீதிமன்றங்களில் 5 ஆண்டுகள் நீதிபதியாக பணியாற்றி இருத்தல். இது வந்து கரெக்ட். 1 அல்லது அதற்கு மேற்பட்ட உயர்நீதிமன்றங்களில் தொடர்ச்சியாக 15 ஆண்டுகளுக்கு வழக்கறிஞராக இருத்தல் வேண்டும். இது வந்து உயர்நீதிமன்ற நீதிபதி ஆவதுக்கானதான் இந்த தகுதி தேவை. உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆவறதுக்கு இது தேவையற்றது. சரிங்களா? ஆப்ஷன் டி. இது வந்து ராங். 87 இந்திய நீதித்துறை அமைப்பு சுதந்திரமானது, ஒருங்கிணைந்தது. ஒருங்கிணைந்த நீதிமன்றம், சுதந்திரமான நீதித்துறை. சோ இது நம்ம அந்த சோர்சஸ் படிச்சிருப்போம் இல்லையா? அதுலயே வந்து நம்ம அதை படிச்சிருந்தாலே நம்ம இதுக்கு கிளியரா வந்து ஆன்சர் பண்ணிடலாம். 88 உச்சநீதிமன்றத்தின் தற்காலிக தலைமை நீதிபதியை யார் நியமனம் செய்கிறார்? குடியரசுத் தலைவர். தற்காலிக தலைமை நீதிபதி அப்படின்னு வந்துட்டாலே தற்காலிகம் சரி, நிரந்தரமானும் சரி, குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார். இந்திய ஆனா ஆலோசனை வந்து கண்டிப்பா வந்து பெறுவார். ஆலோசனை பெற்றுதான் நியமிப்பவர். 89
இந்திய அரசியலமைப்பின் 11வது பகுதி எதனை பற்றி விவரிக்கிறது? மத்திய மாநில உறவுகள். ஆப்ஷன் ஏ. 90. பாராளுமன்றத்தின் கூட்டத்தொடர் எந்த மசோதா கொண்டு வருவதற்கு பயன்படுத்தப்படுகிறது? ஸோ கூட்டத்தொடர் கூட்டம் போடுறாங்க அப்படின்னா சாதாரண மசோதாவுக்கு தான். சரிங்களா? பண மசோதாவுக்கு தேவையில்லை, அரசியல் சட்டத்திருத்த மசோதாவுக்கு தேவையில்லை. ஆப்ஷன் ஏ. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு ட்விஸ்டடான கொஷின். சரிங்களா? இதுல கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இதை நோட் பண்ணிக்கோங்க. 91. எவ்வகை மசோதா இந்திய பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் தனித்தனியே சிறப்பு பெரும்பான்மையில் நிறைவேற்றப்பட வேண்டும்? தனித்தனியே சிறப்பு பெரும்பான்மை மூலமா நிறைவேற்றப்பட மசோதா அரசியலமைப்பு சட்டத்திருத்த மசோதா, அமெண்ட்மெண்ட் பில் தான். ஆப்ஷன் டி. 92. பிரதம மந்திரி தலைவராக இருக்கிறார். எதுக்கு தலைவராக இருக்கிறார்? தேசிய திட்டக்குழு. சரிங்களா? நிதி ஆணையத்துக்கு தலைவரை நியமிப்பாங்க. கேபினட் செயலாளர் அலுவலகத்துக்கு செயலாளர் நியமிப்பாங்க, குடியரசுத் தலைவர். ஸோ திட்டக்குழுவுடைய தலைவர் தான் பிரதமர். ஆப்ஷன் சி. 93. மக்களவையில் அவையை நடத்துவதற்கு தேவையான குறைந்தபட்ச உறுப்பினர் எண்ணிக்கை என்பது மொத்த உறுப்பினர்களில் 10ல் 1 பங்கு இருந்தாலே போதும். அந்த அவையை நடத்தலாம். சரிங்களா? அவையை நடத்துறதுக்கு. ஆப்ஷன் ஏ. 94. மத்திய மாநில உறவுகளை பற்றி குறிப்பிடும் விதிகள் 245ல இருந்து 293 வரைக்கும். ஆப்ஷன் ஏ. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 95. ஒவ்வொரு மாநிலங்களிலும் உள்ள தலைமை தேர்தல் அதிகாரியை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். சரிங்களா? தலைமை தேர்தல் ஆணையர், முதலமைச்சர், உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இவங்கெல்லாம் இன்க்ளூட் ஆக மாட்டாங்க. குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பாரு. 96. கருத்து. இந்திய குடியரசுத் தலைவர் அரசின் செயலாட்சித்துறை தலைவர் ஆவார். அரசின் செயலாட்சித்துறை தலைவர், ஹெட் ஆஃப் த ஸ்டேட். அப்ப செயலாட்சித்துறை தலைவர் குடியரசுத் தலைவர். அவர் இராணுவத்தின் முப்படை தளபதி ஆவார். ஸோ இது கரெக்ட் தான். ஆனா கூற்றுக்கான சரியான காரணம் அப்படின்றது இங்க கொடுக்கல. அப்ப ஏன் செயலாட்சித்துறை தலைவர் அப்படின்னு தான் கொடுத்துருக்கணும் காரணத்துல. இது ராங்கா இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க, சரியான ஸ்டேட்மெண்ட். ஸோ ரெண்டுமே சரிதான், ஆனா சரியான விளக்கம் இல்லை. இப்போ ஆப்ஷன் பி. சரிங்களா? இதை நீங்க எப்பவுமே நோட் பண்ணணும். கூற்று காரணம் அதை பார்க்கும்போது 2 ஸ்டேட்மெண்ட்டும் சரியா அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அப்ப ஒரு ஸ்டேட்மெண்ட் சரியில்லை அப்படின்னா ஏன் சரி ஆர் தவறா அப்படின்றத சூஸ் பண்ணணும். 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டா கொடுத்து அதோடைய கூற்றுக்கான காரணம் கரெக்டா கொடுத்துருக்காங்களா அப்படின்றத நீங்க செக் பண்ணணும். சரிங்களா? கூற்று காரணத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க பார்க்கணும். 97. தற்போதைய மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 250. இது எல்லாருமே நம்ம தெரிஞ்சிருக்கோம். 98. கட்சி தாவலால் ஏற்படும் தகுதி இழப்புகளை பற்றிய அரசியலமைப்பு அம்சங்கள் இடம்பெற்றிருப்பது 10வது அட்டவணை. சரிங்களா? கட்சி தாவல் தடை சட்டம் தொடர்பானது. 85வது, அதாவது 85வது சட்ட திருத்தம் 1952 நினைக்கிறேன். சாரிப்பா, நானே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். 52வது சட்ட திருத்தம் 1985. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 99. சட்ட மேலவையானது நிலையான அமைப்பாகவும் அதன் ஒவ்வொரு உறுப்பினர்களின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? அதாவது மாநிலங்களவை உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு கேக்குறாங்க. 6 வருடம். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கொஸ்டின் நம்பர் 100. நாடாளுமன்றத்தில் இரு கூட்டங்களுக்கு இடையில் இருக்கும் கால இடைவெளி. அப்ப ஒரு கூட்டம் நடந்து முடிஞ்சு எவ்வளவு கேப் இருக்கணும் அப்படின்றத கேக்குறாங்க. 6 மாதங்கள். சரிங்களா? 6 மாசம் கேப் இருக்கும். ஸோ 100 கொஸ்டினை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம மத்திய அரசாங்கம் ரிலேட்டடா ஒரு 100 கொஸ்டினை நம்ம அனலைஸ் பண்ணியாச்சு. சரிங்களா? கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்.
நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே நண்பர்களே, தேங்க்யூ.